அது நல்லா அழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீரை வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அதனுடைய பக்குவம். அந்த மாதிரி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இறக்கி ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் இந்த கீரையை போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கம்மியாகவும் அரைக்கலாம், இருந்தாலும் நல்லா நைஸாக அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது அரைக்கிறதுக்கு சாதா தண்ணி பயன்படுத்தாதீங்க. இந்த கீரை வேக வச்சு இருக்கிற தண்ணியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் விட்டு கீரையை அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணணும். அந்த தாளிப்பு முதல்ல ஒரு வாணலி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. 3 வரமிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 10-15 பல்லு தோலோட பூண்டு நசுக்கி போடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. ரொம்ப மணமாக இருக்கும் இந்த தாளிப்பு. இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே கீரை அரைச்சி வச்சுருக்கோம். நான் 3 ஜார் வந்தது எனக்கு. நான் ஒரு பெரிய கட்டையை அரைச்சேன், அதனால் நான் 3வது ஜாரில் தான் இந்த இது தாளிப்பை போடுறேன். நீங்கள் ஒரு ஜார்னால் அதுலேயே போடணும். அதாவது கீரை அரைஞ்ச பிறகு அதாக கூட இந்த தாளிச்சதில் கொஞ்சம் பூண்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு 2 கரண்டி அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அந்த அரைச்ச விழுதுலேயே திரும்பவும் ஒரு முறை ஒரு சுற்றுக்குங்க. அப்போ அதில் எல்லாமே அது அரைப்படும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நம்ம தாளிச்சவுடைய வாசனை அந்த கீரையில் அப்படி வரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே தாளிச்சதுலேயே இன்னும் பாதி கொஞ்சம் மீதி இருக்கும். அந்த எண்ணெயிலேயே நீங்கள் அரைச்ச விழுதை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்குங்க. கீரையை நான் ஏற்கனவே 2 மிக்ஸி ஜார் அரைச்சது அதையும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடும் பொழுது அந்த கூடவே சேர்த்து அந்த அரைச்ச பூண்டு வாசனையும் இந்த தாளிச்சிருக்கிற மீதி இருக்கிற பூண்டு வாசனையும் எண்ணெயும் அந்த மிளகு எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. அந்த மாதிரி தான் தாளிப்பு பண்ணணும். தாளித்து மேலே கொட்டிடாதீங்க. அந்த மாதிரி கொட்டினா அந்த அளவுக்கு வாசனை வராது. கொஞ்சம் போட்டு நம்ம அரைக்கணும். அது மாதிரி அரைச்சி நல்லா தாளித்து விட்டுட்டு இதை கிளறி கொடுத்து உப்பு திட்டமாக இருக்கா அப்படின்னு பார்த்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்து ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது, கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான், நிறைய நேரம் வேக வைக்காதீங்க. இந்த பச்சை கலர் அப்படியே இருக்குது பாருங்கள், 2 நிமிஷம் அது